ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கிளாஸ்க்கெலாம் வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, முக்கியமான வெப்சைட்டு, இதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு சில பேர் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் kbsangadan.nic.in/en அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே வியூ ஆல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஒவ்வொரு அப்டேட்ஸாக வந்துட்டுருக்குது. இதில் இப்போது கேந்திர வித்யா சங்கதன் அட்மிஷன் ஷெட்யூலு, அட்மிஷன் கைட்லைன்ஸு, அட்மிஷன் நோட்டீஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. இப்போது இந்த அட்மிஷன் நோட்டீஸு, அட்மிஷன் கைட்லைன்ஸு, அட்மிஷன் ஸ்கெட்யூல் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஐ சிம்பிள் இருக்கும், வியூ சிம்பிள், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ முதற்கொண்டு உங்களுக்கு டுட்டோரியலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ டுட்டோரியல் பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டு அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சீட் டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் எந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட்டு. நிறைய டைம் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு தப்பு வந்து நடக்கும். என் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, என் பையனுக்கு இவ்வளோ ஏஜ் ஆகிருக்கு, எல்கேஜியில் சீட் கிடைக்குமா, கிளாஸ் 1ல் சீட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ அந்த ஏஜ் கிரைட்டீரியா எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேந்திரிய வித்யாலயா சங்கதன் அட்மிஷன் நோட்டீஸ் வந்து 2026 to 27. இப்போ வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன் கிளாஸ் 1, அதுக்கப்புறம் பால்வாட்டிகா இன் செலக்டட் கேபிஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க. எப்பயிலேருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 20/3/2026, அதாவது இன்றைக்கி தான். இன்றைக்கி காலைல 10 மணிலேருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது லிங்க் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் கிளாஸ் 1, அதுக்கப்புறம் பால்வாட்டிகா 1, 2 and 3. ஸோ இந்த கிளாஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது கிளாஸ் 1, அதுக்கப்புறம் பால்வாட்டிகா 1, 2 and 3 இந்த கிளாஸில் இருக்கீங்க, இந்த கிளாஸ்க்கு எலிஜிபிள் ஆனவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் ஏஜ் ஃபார் அட்மிஷன் இன் கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா 6 வயசு முடிஞ்சிருக்கணும். மினிமம் ஏஜ் எப்போ முடிஞ்சிருக்கணும்? 31/3/2026 அப்போ உங்களுக்கு அந்த குழந்தைக்கு 6 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஏஜ் ஃபார் பால்வாட்டிகா 1, 2, 3 வில் பி. இப்போ பால்வாட்டிகா 1 அப்படின்னா உங்களுடைய அந்த குழந்தையினுடைய ஏஜ் வந்து 3 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 3 to 4க்குள்ளே இருக்கணும். 4 வந்து தாண்டி இருக்கக்கூடாது. அதே வந்து பால்வாட்டிகா செகண்ட் கிளாஸ் வந்து சேர்த்துறீங்க, பால்வாட்டிகா 2ல் சேர்த்துறீங்க அப்படின்னா 4 வயசுலேருந்து 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பால்வாட்டிகா 2, 5 to 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து பால்வாட்டிகா 3. ஏஜை பொறுத்த வரைக்கும் கடைசி தேதியாக அந்த 31 மார்ச் 2026 தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ எலிஜிபிள் ஏஜ் ஃபார் அட்மிஷன் இப்போ கிளாஸ் 2க்கு என்ன ஏஜ் இருக்கணும், கிளாஸ் 3க்கு என்ன ஏஜ் இருக்கணும், கிளாஸ் 4, 5, 6, 7, 8, 9, 10th இது எல்லாத்துக்கும் என்னென்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 10th எக்ஸாம் எழுத போகிறப்போ அந்த அந்த நபருக்கு வந்து 14, அந்த குழந்தைக்கு 14 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 16 வயசுக்கு உள்ளே இருக்கணும். 14 ஏஜ் கம்ப்ளீட்டாக மஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 16 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதில் வந்து இது 13 வயசு தான் இருக்குது அப்படின்னா 10th எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் சிபிஎஸ்சி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு இப்போ பால்வாட்டிகா 1, 3 அண்ட் கிளாஸ் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 20/3/2026 2/4/2026 வரைக்கும் நீங்கள் அந்த அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட் எப்போ வெளியிடுறாங்க? ஏப்ரல் 8ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியிடுறாங்க. செகண்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி. மறுபடியும் தேர்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுன்னு ஒன்று வெளியிடுவாங்க. இப்போ அதாவது சீட் வந்து இன்னும் வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னா தேர்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அது ஏப்ரல் 21.
இந்த மாதிரி முக்கியமான டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நேரடியாக இதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டுட்டோரியல் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனு. இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.